உலகெங்கும் ஒளிப்படைப்போம். விழித்திரை மற்றும் கண் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி. சுகனேஸ்வரி கணேசன் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம். தானத்தில் சிறந்த தானம் எந்த தானம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒரு கண் டாக்டர் இந்த கேள்வி கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில் கண் தானம். இப்ப ரத்த தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது. ஆனா கண் தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உணர்வை காப்பாற்றக்கூடியது. ஸோ அவங்க அடுத்தவங்களை பாக்குறதோ புரிஞ்சிக்கிறதோ நம்ம ஒரு உணர்ச்சியை எக்ஸ்பிரஸ் பண்றதோ இல்ல உலகத்துல நம்மள தனியா ஒரு இண்டிபெண்டா ஒரு ஆளை ஆக்கக்கூடிய தன்மை உள்ளது கண் தானம் தான். ஸோ அதனால ஒருத்தருக்கு நம்ம கண்தானம் பண்ணா அவங்கள நீங்க தனியா வாழ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நானும் இதை பத்தி யோசிச்சிருக்கேன். அதாவது மற்ற எந்த குறைபாடு இருந்தாலும் கூட எப்படி நம்மளைய நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்றதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல பார்வை இல்லாம அப்படின்னா எப்படி நம்மளைய நம்ம எக்யூப் பண்ணிக்கிறது இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு தெரியறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு நான் எப்பயும் நினைச்சிருக்கேன். அந்த விதத்துல எப்படி அவங்க உலகத்தை புரிஞ்சுப்பாங்க மேம்? அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுல்ல. அவங்க எப்படி இந்த உலகத்தை பாக்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா உணர்ச்சி, அதுல பாத்தீங்கன்னா நமக்கு கண் இல்லை அப்படின்னா நம்மளோட காதுகள், நம்மளோட ஸ்கின், இந்த சென்சேஷன் இதெல்லாம் கண்ணா மாறி வேலை செய்ய ஆரம்பிக்கும். யார் யாருக்கெல்லாம் கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட செவிகள் அது பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். தட் இஸ் என்ன கேட்கறாங்க. ஸோ கேட்கறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களால பார்க்க முடியாதுன்னும் போது மித்த அவங்க சொல்றத இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ யானைன்னா ஒரு தும்பிக்கை இருக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், அந்த மாதிரி அடுத்தவங்க சொல்ல கேட்டுதான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்க கையை வச்சு அவங்க கையால தொட்டு பார்த்து உணர்றது. இப்போ ஒரு பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிக்சர் ஒரு டெப்த் நம்ம கொடுத்தோம்னா அதை வச்சு அவங்க ஃபீல் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க உணர்ச்சின்றது அவங்க காதால கேட்கறதும் அவங்க கையால தொட்டு பார்த்து உணர்றதும் தான். இதை வச்சுதான் அவங்க அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. கண்தானம் அப்படின்றது ரொம்ப பிரபல்யமா இருக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே காமனா அதனுடைய நன்மைகள் என்ன, நம்ம ஏன் கண்தானம் செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சதுதான். நிறைய பேர் பல வருடங்களா முன் கண்தானம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் இந்த கண்தானத்துக்காக ஒரு வாரத்தையே நாம இந்த அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக நம்ம அரசு செய்யறது சரிதானா, தேவைதானா? கண்தானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதை எல்லார் வீட்லயும் செய்யறாங்களா, அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் சோகத்துல மூழ்கி இருப்பாங்க. யாருக்கும் இந்த உறுப்புகள் வேஸ்டா போகுதே, அதை இன்னொருத்தருக்கு நம்ம பயன்படாதான் ஆக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் சட்டுன்னு வராது. இப்ப நம்ம அது ஒரு வாரம் ஃபுல்லா அதோட விழிப்புணர்வு அதை பத்தி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது பல பேருக்கு போய் சேரும். அவங்க இதை கொடுக்கணும்னு நினைக்காம யாரும் இருக்க போறது இல்லை. ஆனா அவங்களுக்கு அது அந்த நேரத்துல தோணாம இருக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை செய்யும் போது என்ன ஆகும், எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் பரவும். அண்ட் இதனால பயன்பெறவங்க நிறைய பேர் ஆவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடிபடுறது, ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நிறைய சரளமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல ஏற்படுற டேமேஜஸும் ஜாஸ்தி ஆகுது. இப்ப அது மட்டும் இல்ல, விளையாடும் போது கண்ணில் ஏற்படுற காயங்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணுல கருவிழி பாதிப்பு ஏற்படுது. அப்பயும் நமக்கு இந்த கருவிழி தேவைப்படுது மாற்று அறுவை சிகிச்சைக்கு. இல்லையா அவங்களுக்கு வேற ஏதாவது கண்ணுல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இப்ப சக்கரை வியாதி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கண்ணுல இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த கண் தானம் செய்யற ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதுல இப்ப இந்த கார்னியான்னு சொல்லப்படுற ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். இல்ல வேற சில சர்ஜரிஸ்க்கு அந்த ஸ்க்ளீரான்னு சொல்றோம் இல்லையா, கண்ணோட வெள்ளப்பாகம், அதுவும் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி இப்ப இதோட தேவைகள் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மெடிக்கல் ஃபீல்டு வளர வளர, அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சர்ஜரி வளர வளர நமக்கு அந்த டிஷ்யூஸ் நெசசிட்டிவே ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட டிமாண்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் அ லாட். ஸோ அதை தான் நம்ம சொல்லணும். ஸோ தேவை ஜாஸ்தியாக இருக்கும்போது அதோட அவேர்னஸும் நம்ம ஜாஸ்தி பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் கிடைக்கும். இல்லாட்டினா நமக்கு என்ன ஆகும், வெளியிலேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்த டிஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வர்ற நிலைமைக்கு நம்ம வந்துடும். இந்தியாவில் நம்மளுக்கு பாப்புலேஷன் கம்மி கிடையாது. இப்போ நம்ம இந்த டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ நம்மள்கிட்டே நம்மளது இருக்கும்போது நம்ம வெளியிலேருந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லாமல் எப்படி நம்மளோட லோக்கல் இதை நம்ம ஜாஸ்தி பண்ணணும். இறந்தவங்க அதை தானமாக கொடுத்துட்டு போகிறாங்கன்னாக்க இது யூஸ்ஃபுல்லாக மித்தவங்களுக்கு அமையும். அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்குண்டான முயற்சி தான் இப்போ இந்த பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு அவங்க தான் இந்த கண் தானத்தை பற்றி
இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம இந்தியன் கவர்மெண்டால ஏற்படுத்தியிருக்க ஆர்கனைசேஷன் அது. பொதுவாக வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க, நம்ம ரத்தத்தை நம்ம தானம் பண்ணால் ஒரு உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை. நாம் ஒரு யூனிட் ரத்தம் கொடுத்தா அதில் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்றலாம், ஒரு உயிர் இல்லை. அதை மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க கார்னியா, ஸ்க்ளீரா இதெல்லாம் தனித்தனியாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு. அதனால நம்ம ஒரு கண்ணை கொடுத்தா ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒளி கிடைக்கும், நம்ம 2 கண்ணையும் கொடுக்கும்பொழுது 2 பேருக்கு ஒளி கிடைக்கும்னு நினச்சோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதுலேயும் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம ஒளி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படி எத்தனை பேருக்கு ஒரு கண்களையே நம்ம தானம் செய்ய முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவிழி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபுல்லாக மாற்று கருவிழி அறுவை சிகிச்சை செய்கிறோம்னா ஒரு நபர் தானத்தை கொடுத்தாங்கன்னா 2 பேருக்கு அந்த கண்ணை நம்ம கருவிழியை மாற்றி வைக்கலாம். இப்போ அந்த கருவிழி மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த ஸ்க்ளீராவை யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர்கிட்டேருந்து 2 கண்ணு வரும் இல்லையா, அந்த ஸ்க்ளீராவை நம்ம வந்து பார்ட்டாக எடுக்கிறோம்னா அது ஒரு 5-6 பேருக்காவது நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு கண்ணை மட்டுமேவே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 கண்ணையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது லிட்டரலாக 10 பேர்கிட்டயே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மித்த ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு பயாலாஜிக்கல் ஸ்பெசிமென்னு சொல்லுவோம் நம்ம, அதே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம உடம்போட அது வந்து இணையறதுக்கு உண்டான சக்தி ஜாஸ்தி ஆயிடும். இப்போ நீங்கள் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது மேம். ஒரு கண்ணை வந்து 5ஆக பிரித்து 5 பேருக்கு கொடுக்கலாம், ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் அதுலேருந்து எடுத்துன்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு பொருள் அதுலேருந்து எடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி சேவ் பண்ணி அதை வச்சிருக்கிறாங்க? எவ்வளோ நாள் அதை சேவ் பண்ணி வச்சு இன்னொருத்தருக்கு இன்னொரு பாகம் தேவைப்படும் போது கொடுக்குற மாதிரி? இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்கு லைஃப் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கண் தானம் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இறந்தவங்க 6 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும். 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த பொருள் வந்து அழுகக்கூடிய தன்மையில் உண்டாயிடும். ஸோ 6 மணி நேரம் வரைக்கும் அதோட லைஃப் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த எடுத்துகிட்டு வந்து அதுக்குண்டான மீடியம்னு நம்ம வச்சுருப்போம், அந்த மீடியமில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது லைஃப் லாங்காக இருக்கும் அந்த மீடியத்தில். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பண்ணி அதை நல்லபடியாக காப்பாற்றிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க பேஷண்ட்ஸ். ஆக்சுவலாக தட் இஸ் நமக்கு கண்ணு கிடைச்ச உடனேயுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே வராது, பண்ண முடியும் பட் ஆனால் வராது, ஏன்னா ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க. தட் இஸ் நமக்கு கருவிழி வந்தால் உடனே இம்மீடியட்டாக அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இப்போதைக்கு நம்மளோட காலகட்டத்தில் இருக்கே தவிர்த்து நம்ம வந்து டிஷ்யூஸை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை. பட் ஆனால் அதுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா சக்தியும் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவிழியை உடனே நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அட் த மேக்ஸிமம். ஆனால் அந்த ஸ்க்ளீரா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நம்ம வந்து நிறைய நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், அதை மாதக்கணக்கிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேன்சர் குழந்தைங்களுக்குலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கேன்சர் வந்து பரவி போய் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கேன்சர் வரும், அது பேர் நம்ம ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். அந்த நோயில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கேன்சரில் உயிரை காப்பாற்றுறதுக்கு கண்ணை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஐ நம்ம வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து இந்த கண் தானம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களோட ஸ்க்ளீராவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல் ஐயில் கிரியேட் பண்ணி வைப்போம். ஸோ பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஐனே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கூட இந்த கண்ணை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் ஐயில் பார்வை இருக்குமா இருக்காதா? ஆர்டிஃபிஷியல் ஐயில் பார்வை இருக்காது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது வந்து உண்மையான கண்கள் போல தெரியும். ஆமாம். இன்னொன்று என்னென்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கண் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த எலும்புமே வளராது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஐ வச்சோம்னா அந்த எலும்பும் வளரும். ஸோ வளரும்போது பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸே தெரியாது. நமக்கு வந்து பார்வை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டண்ட். ஒரு குழந்தைக்கு வந்து தன்னை கண்ணாடியில் பார்த்தா டிஸ்ஃபிகர்டாக இருக்கக்கூடாது, அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தானா அப்போ வந்து பார்க்குற பேரண்ட்ஸுக்கும் அந்த அவ்வளோ கஷ்டம் தெரியாது, ஈவன் அந்த குழந்தைக்குமே அவ்வளோ பிரச்சனையாக தெரியாது. ஏன்னா பார்வை இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் வெளியில் மித்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா, அவங்களுக்கு கஷ்டப்பட்ட அந்த ஸ்க்ளீராவை மட்டும் வச்சு ஆர்டிஃபிஷியல் ஐ வைக்கிறதுக்கு நமக்கு கண் தானமாக கிடைக்கிற இந்த கண்களையே அவங்களுக்கு ஏன் பொருத்தக்கூடாது? இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதனால அந்த கண்ணை எடுக்கிறோம் அது முக்கியம். இப்போ வரைக்கும் நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டோட டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ணையும் மாற்றி வைக்க முடியாது, அந்த நரம்புலேருந்து பிரித்து ஃபுல்லாக மாற்றி வைக்க முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கேன்சர், இந்த கேன்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நரம்புலே தான் அந்த கேன்சரே வரும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அதை எடுத்தாதான் அந்த அணுக்கள் வந்து வெளியில் பரவி மூளைக்கோ இல்லை எலும்புக்கோ பரவாமல் இருக்கும். ஸோ இது வந்து உயிரை காப்பாற்றுக்கான முயற்சி அது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்ணை மாற்றி வச்சு ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு
இப்போ வரைக்கும் அந்த மெடிக்கல் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் ஆகலை. ஒரு இறந்து போன நபரோட கண்ணை ஃபுல்லாக எடுத்து மாற்றி பண்ணுற அளவுக்கு வரல. ஏன்னா அதில் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரத்த ஓட்டம் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்து மாற்றி வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து எடுத்த உடனே அது வீணாக போயிடும். ஸோ இப்போதைக்கு அந்த டெவலப்மெண்ட் ஆகலை. பட் இன் ஃபியூச்சரில் சான்சஸ் மேபி இருக்கலாம். பட் இன்னைக்கு தேதியில இல்லை. அந்த 5 பாகங்களா பிரிச்சு வேணா அதை வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கலாமே ஒழிய ஒரு முழு கண்களை ஒரு நபர்கிட்ட இருந்து எடுத்து அப்படியே இன்னொருத்தரோட சாக்கெட்குள்ள பொருத்தி அவங்களுடைய கண்களை எங்க வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா வைக்க முடியாது. கண்ணுன்றது ஒரு பால் மாதிரி இருக்கும். இப்ப அந்த பாலை வந்து நம்ம ஃபுல்லா எடுத்து மாத்தி வைக்க முடியாது. ஆனா அந்த எடுத்தது வந்து இப்ப அந்த ஒரு இறந்து போனவங்களோட நரம்பும் இப்போ அதை புதுசா பொருத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நரம்பும் சேர்க்கறதுக்கு உண்டான தன்மை இன்னும் இல்லை. ஏன்னா அது வந்து உயிரோட இருக்கிறவங்களதுல வந்து பண்ண முடியுமான்றது வரைக்கும் இப்ப எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும். இப்ப கிட்னில நம்ம மாத்தி பண்றோம், அது வந்து இறந்து போனவங்கள பண்றது இல்லை. அவங்க உயிரோட உள்ளவங்கலேருந்து தான் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பிளட் வெசல்ஸை இதோட இணைச்சு அவங்க பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இன்னும் கண்ணில் வரல. கண்ணில் பாகமாக தான் பண்ணுறோம். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கருவிழியை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் கருவிழியை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கருவிழின்றது வந்து ரத்த ஓட்டம் இல்லாதது. ஸோ அதனால ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு வைக்கும்போது அந்த ரிஜெக்ஷன் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வராது. இப்போ கிட்னி மாத்துறாங்க, ஹார்ட் மாத்துறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிஜெக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஐயில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ரத்த ஓட்டமே இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய மருந்தெல்லாம் இருக்கவே இருக்காது. வெறும் சொட்டு மருந்து தான் போக வேண்டியதாக இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான். இப்போ நம்ம ஒரு கண்ணை எடுக்கிறோம் கருவிழி அப்படின்னா, நம்ம வாட்சில் கண்ணாடி இருக்கு பாருங்க, அதுவும் கருவிழியும் ஒரே மாதிரி. ஸோ ஒரு வாட்சை ஒரு ஐக்கு நல்ல கம்பேரிசனாக யூஸ் பண்ணலாம். அந்த வாட்சோட உள்ள பாகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த முக்கியமான டயல் போர்ஷனோ இல்லை அதுக்கு உண்டான அந்த உள்ள இருக்கிற மெஷின் வச்சுக்கோங்க, அதுதான் நரம்பு மாதிரி. ஸோ இப்போ அதை நம்ம மாற்ற முடியாது. வெறும் அந்த அவுட்டர் போர்ஷன் இருக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கிற போர்ஷனும், அதுக்கப்புறம் இந்த டயல் உட்காந்துன்னு இருக்கு இல்லையா அந்த கேஸ், அது ரெண்டையும் தான் இப்போ இருக்கிற நிலைமையில யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் கண்ணில். மித்த எல்லா இதையுமே வந்து ரிசர்ச்சுக்கு நம்ம மேபி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் நோயை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் அதை உயிருள்ள ஒரு நபருக்கு மாற்றி அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இப்போ கண் தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுவும் குறிப்பிட்ட வயதுக்குள்ள செஞ்சிடணும் அப்படின்னு இருக்கா, இல்லை என்னென்ன நோய்கள் தனக்கு இருந்தா செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? குறிப்பிட்ட வயசுன்றது வந்து ஆக்சுவலி கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த கிரேட் ஆஃப் கார்னியான்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு வயசுன்றது அதுக்கு கிடையாது. ஸோ எந்த வயசாக இருந்தாலும் அந்த கருவிழியை நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லையா அந்த ஸ்க்ளீராவையும் யூஸ் பண்ணுற சான்சஸ் இருக்கும். அதனால் வயசுன்றது கிடையாது. ஆனால் இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வயசுக்குள்ளே ஏற்படுற விபத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து உயிர் போயிடுது, அப்போ அந்த குழந்தையோட கண்ணை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதையும் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு வயசுன்றது கண் தானத்துக்கு கிடையாது. அப்படின்னா கண்கள் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரே சைஸில் தான் இருக்குமா? அதில் வளர்ச்சி எதுவுமே இருக்காது? வளர்ச்சி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு உள்ள கண்ணோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 மில்லிமீட்டரோ இருக்கும். அதுக்கப்புறம் அதோட மேக்சிமம் வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா 7 வயசு. ஸோ 7 வயசு வரைக்கும் அதோட இந்த ஸ்க்ளீரா வந்து சைஸில் வளர்ந்துட்டே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வளராது. ஸோ இந்த வளர்ச்சின்றது வந்து இந்த இம்பார்ட்டன்ட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா 7 வயசுக்குள்ளே நடக்கிறது. அண்ட் அந்த நரம்புன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்பு வந்து மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் 2 வயசுக்குள்ளே ஆகும். பொதுவாக வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்க இருதய நோய்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் இப்போ வந்து ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. இது ரெண்டுமே வந்து கண் பார்வையை பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ரத்த நாளங்களை வந்து பிபி இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும், அதை போல் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்வை திறனே வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க கண் தானம் செய்யலாமா? இப்போ சக்கரை வியாதின்னு எடுத்துக்கோங்களேன். சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து இப்போ கருவிலே எந்த பாதிப்பும் ஏற்படலை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கார்னியல் அல்சர்னு சொல்லுவோம், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்லை கண்ணில் ஏதோ குத்திருச்சு, அந்த மாதிரி கருவிழி டேமேஜ் ஆயிருந்தாலொழிய அவங்க வந்து கண் தானம் செய்யலாம். இப்போ ஈவன் அவங்களுக்கு வந்து சக்கரை வியாதியால் ரத்த நாணங்கள் பாதிப்பு, அது பேர் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், அவங்க கூடயும் தாராளமாக கண் தானம் செய்யலாம். இல்லை புற ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க கண் தானம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் கண் தானம் செய்யலாம். இப்போ என்னன்னா கருவிழி மட்டும் இல்லாமல், அதான் கார்னியான்னு சொன்னோம் இல்லையா, அது கருவிழி, அதுக்கப்புறம் ஸ்க்ளீரா, ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது ஸோ கண் தானம் இவங்க டெஃபினெட்லி சக்கரை வியாதி உள்ளவங்க, இல்லை ரத்த கொதிப்பு உள்ளவங்க, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது,
இல்லை கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கு, இவங்க எல்லாருமே கண் தானம் கண்டிப்பாக செய்யலாம். விழித்திரையில என்ன பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் யார் கண் தானம் செய்யக்கூடாது அப்படின்னா, கண்ணில் கேன்சர் உள்ளவங்க கண் தானம் செய்யக்கூடாது. இல்லை உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உடம்புல வேற கேன்சர் உள்ளவங்க, அந்த கேன்சர் பரவி இருந்தால் அப்போ அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா அப்போ நமக்கு தெரியாது அது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி உள்ள நபர் கண் தானம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. பட் இப்போ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மோசமான இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, HIV அந்த மாதிரி இருக்குது, இல்லை பரவின டியூபர்குலோசிஸ், மிலியரி டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி சொல்கிறோம், அவங்க எல்லாம் கண் தானம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. பட் அது இல்லாமல் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த பூஞ்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க உடம்புல அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செய்யக்கூடாது. இல்லை இறந்து போனவங்க ஃப்ராங்க் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அவங்களோட ரத்தத்தில் கிருமிகள் இருக்குது, அதோடு அவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடாது. ஸோ இந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண் தானம் செய்யக்கூடாது. இப்போ ஃப்ராங்க் செப்சிஸ்னா நம்ம பிளட்டில் ஃபுல்லாக கிருமியாக இருக்கும், அதோடு தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்க பண்ணக்கூடாது. பட் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் அந்த அக்யூட் ஸ்டேஜில் போயிருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலாக உடம்புல அவ்வளோ தூரம் அந்த கிருமி பரவி இருக்காது, அவங்களோட இதை நம்ம தானமாக எடுத்துக்கலாம். இப்போ யாரெல்லாம் தானம் பண்ணலான்னு சொன்னீங்க, இப்போ யாரெல்லாம் தானம் வாங்கிக்கலாம் கண்களை? பிறவியிலே பார்வை இல்லாதவங்க அந்த மாதிரி தானம் வாங்கிக்கலாமா? இல்லைன்னா இடையில ஏதோ ஒரு விபத்துல பார்வை இழந்தவங்க தானம் வாங்கிக்கலாமா? யார் யாரெல்லாம் இப்படி கண்களை தானமா பெற முடியும்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே அடிபட்டு, அப்போ அவங்க கருவிழி ஏதாவது ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆகிடுது அப்படின்னா அந்த கருவிழியை அவங்க மாற்றி அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஆனால் யாருக்காவது நரம்புலே டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை மூளைக்கு போகிற நரம்பு கட் ஆயிடுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தானமாலாம் கொடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ கருவிழியில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால செட்டில் பண்ண முடியும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த கருவிழி தன்னுடைய டிரான்ஸ்பரண்ட் நேச்சர், அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த கண்ணாடி மாதிரி இல்லாமல் அது வெள்ளைத்தன்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண்ண முடியும். இப்போ ஒரு குழந்தைக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ப்ராப்ளம் எதனால் வந்ததுன்னு முதல்ல நமக்கு தெரியணும், ஏன் அது பார்வை போச்சு, அதுக்குண்டான டேமேஜ் கருவிழியில் ஆச்சா, இல்லை அவங்களுக்கு கண்ணு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அதில் ஏதான பிரச்சனை வந்ததா, இல்லை சிம்பிளான மேட்டராக கூட இருக்கும், ஒரு குழந்தைக்கு பொறை கூட இருக்கலாம், அதுக்கு கருவிழியில மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பண்ண வேண்டிய சர்ஜரி வெறும் பொறையை எடுத்துட்டு லென்ஸ் வைக்கிறத தான் பண்ணணும். இல்லை விழித்திரையில் ப்ராப்ளம் வந்துச்சு, விழித்திரையில் எதனால் ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கு வளர்ச்சியே சரியா இல்லையா, இல்லை அதுக்கு ஏதாவது ஃபெமிலியல் நோய், இப்போ பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் இருக்கும், அந்த மாதிரி நோயினால் வந்த பிரச்சனையா, இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோயின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான லைட் இருக்கும்போது பார்வை தெரியாது. ஸோ இப்போ அதுலெல்லாம் நம்ம இந்த கண்ணை மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. இப்போ வரைக்கும் இந்த ரெட்டினான்னு சொல்கிறோம் இல்லை விழித்திரை, அதை மாற்றி இறந்தவர்களேருந்து இன்னொருத்தவங்களுக்கு வைக்கக்கூடிய சக்தி கிடையாது இப்போ இருக்குது. நமக்கு அந்த ஃபீல்டு இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகலை மாற்றி அறுவை சிகிச்சை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கருவிழி பாதிப்பு ஏற்பட்டிருந்தாதான் கண் தானத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியும். இல்லை நம்ம ப்ரெஷருக்கு உண்டான சர்ஜரி செய்கிறோம் அப்படின்னா நம்ம வேற ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிப்போம், அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இந்த கண் தானம் ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட்டாக இருக்காது. அது என்ன நோயோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு சில குறைபாடுகள் பிறவியிலே இருந்தால் கூட அவங்களுக்கு கண்களை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயது இருக்கா? ஏன்னா சில சர்ஜரி எல்லாம் இந்த குறிப்பிட்ட வயதை தாண்டினா தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த கண் மாற்று அறுவை சிகிச்சைக்கு குறிப்பிட்ட வயதுன்னு ஏதாவது இருக்கா? இப்போ இந்த கார்னியா மட்டும்தான் மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் அடிபட்டு மாற்றுறது, இல்லை இன்ஃபெக்ஷன் வந்ததுனால நம்ம பண்ணுறது. இப்போ அதுக்கெல்லாம் வயசு கிடையாது. எந்த வயசு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருதோ இல்லை அவங்களுக்கு அடிப்படுதோ, அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தட் இஸ் இம்மீடியட்டாக பண்ண வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆகும், இப்போ கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கருவிழியில் ஓட்டை போட்டுக்கும், அந்த ஓட்டை மாதிரி ஆயிடுச்சுனாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் வெளியில் உலகத்துக்கும் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். இதை இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும், இல்லாட்டி உள்ளுக்குள்ளே நரம்பு மண்டலம் வரைக்கும் வீணாக போயிடும். அப்போ அந்த ஸ்டாப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட கருவிழியை எடுத்துட்டு தானம் கொடுத்தாங்க இல்லையா அந்த கருவிழியை அங்கே வச்சிடுவோம். ஸோ வச்சுட்டு பண்ணும்போது அது எப்போ நடக்குதோ அந்த சமயத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவை இருக்குது.
இதுக்கு ஒரு வயசு வந்து யூஸ்வலா கிடையாது. இப்போ ஒரு குழந்தை குறை மாசத்துல பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல இப்போ ஒரு குழந்தை வந்து இந்தியாவில் வந்து நம்ம சொல்லியிருக்க கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் வந்து 2000 கிராம் இல்ல 2 kgக்கு கம்மியா இருக்கு. பிரெக்னன்சியில வந்து வாரம் சொல்றோம் இல்லையா, 32 வாரத்துக்கு கம்மியா பிறந்துட்டாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாசத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு கண் செக்அப் பண்ணணும். அதுவும் அதை விழித்திரை நிபுணர் தான் பண்ணும். எல்லா கண் டாக்டருக்கும் அந்த குழந்தையோட விழித்திரையில இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து ஒரு மாசத்துக்குள்ள அவங்க காமிச்சிட்டாங்கன்னா அந்த நோய்க்கு அதுக்குண்டான சிகிச்சை வந்து லேசர் சிகிச்சை பண்றோமோ இல்ல கண்ணுக்குள்ள இப்பெல்லாம் இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி முயற்சி எல்லாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி பண்றோமோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வைத்தியம் பண்ணணும். அதை பண்ணினா அதோட கண் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பார்வையாவே கொண்டு வந்துட முடியும். இப்போ அந்த பீரியட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நோயோட பேர் வந்து ரெட்டினோபதி ஆஃப் ப்ரிமெச்சூரிட்டி, ROPன்னு சொல்லுவோம். அதுதான் அந்த ப்ரீடம் பேபிஸ்க்குள்ள வர்ற ப்ராப்ளம். இப்போ அவங்க அந்த டைம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்வோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் பீரியடையும் தாண்டி போயிருச்சு அப்படின்னா அப்போ வேற எந்த ட்ரீட்மெண்ட்டாலையும் அதை சரி பண்ண முடியாது. பட் அதுக்கு வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, கண் தானே பண்ண சரியாயிடுமா, இல்லை நான் என் கண்ணை கொடுக்கலாமா? அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அது கிடையாது. அந்த டைம் பீரியட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மாசத்துல கரெக்டாக பண்ணி அதுக்குண்டான லேசரோ இன்ஜெக்ஷனோ பண்ணுறோம் அப்படின்னா தென் அது பார்வையை காப்பாற்றலாம். அதுக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை அதோட ப்ரொசீஜர் ஆஃப் சாய்ஸ் கிடையாது. பொதுவாக கண் தானம் செய்யணும் அப்படின்னும் போது எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு கண்ணில் ரொம்ப அதிகமாக பவர் இருக்கு, நானே ரொம்ப பெரிய கிளாஸ்லாம் போடுறேன், அப்போ நான் கண் தானம் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு சரியான பார்வையை கொடுத்துட முடியுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து நானே கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருந்திருக்கேன், இப்போ நான் வந்து இன்னொருத்தருக்கு எப்படி கண்ணு கொடுக்க முடியும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. இதெல்லாம் சரிதானா? நமக்கு கண்ணில் வந்து சின்ன இந்த மாதிரி குறைகள் இருந்தால் கூட நம்ம கண் தானம் செய்யலாமா? இப்போ வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதனால வந்து அந்த கருவிழியில் வந்து பாதிப்புன்றது அவ்வளோ ஆகாது. ஸோ அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக கண் தானம் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக 2 பவர் இருக்கும். ஒன்று அவங்களுக்கு தூர பார்வை சரியாக தெரியாது, மயோப்பியான்னு சொல்லுவோம். இல்லை அவங்களுக்கு கிட்ட பார்வை தெரியாது, ஹைப்பர் மெட்ரோப்பியான்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கருவிழியில் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்க்ளீரால டேமேஜஸ் இருக்கலாம். தட் இஸ் ஸ்க்ளீரா கொஞ்சம் தின்னாக இருக்கும் மயோப்பியா இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாமே தவிர்த்து கருவிழியில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ கருவிழியில் டேமேஜ் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து கெரட்டோகோனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கெரட்டோகோனஸ் உள்ளவங்க அவங்க கண் தானம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட கருவிழியே ரொம்ப தின்னா ஆயிரும். அதை வந்து நம்ம தானமாக கொடுத்தோ அதை மித்தவங்களுக்கு வந்து பொருத்த முடியாது. இப்போ வந்து எல்லாருமே பொதுவாக 50 வயசு ஆயிட்டாலே வந்து இந்த கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப வெளிச்சத்தை பார்க்கும்போது ரோட்டில் டிரைவ் பண்ண நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கிளார் அடிக்குது அப்படின்னு சொல்லி அதனால போய் அதுக்கு தேவையான சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து அவங்களுடைய கருவிழியை தானம் பண்ணலாமா? கண்டிப்பாக கருவிழி அவங்க வந்து தட் இஸ் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண் தானம் கொடுக்கலாம். எல்லாருக்குமே இந்த கண் தானம் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த கார்னியா வந்து கிரேட் பண்ணுவோம், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டியை தகுந்த மாதிரி தான் அதை யாருக்கு பொருத்தணுன்ற முடிவும் எடுப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து கண்ணில் வந்து அந்த கருவிழியை வெடிச்சிடும். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இம்மீடியட்டா எந்த வகையான கார்னியா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா அவங்களுக்கு கண்ணு வந்து லைஃப் லாங்க்கு போயிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த கிரேட் ஆஃப் கார்னியா கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிடும். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நல்ல கருவிழி போது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா கெரட்டோகோனஸ் இருக்கும், அந்த மாதிரியே தானே. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் கிரேட் கார்னியாஸ் தேவைப்படும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செல் கவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்னும் போது அதை பொருத்தினோம்னா அவங்களுக்கு வந்து பார்வைக்கு உண்டான இது வந்து ஜாஸ்தி ஆகும். ஆனால் இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கு வந்து அதுதான் வந்து பேசிக்கே, அந்த கண்ணோட ஸ்ட்ரக்சரே நம்ம காப்பாற்றுற அவசரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது எந்த கார்னியாவாக இருந்தாலும் அதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் சில கண் நோய்கள்லாம் வந்து ஃபெமிலியலாக குடும்ப வழியாக வந்து வரும்னு சொன்னீங்க. மாலை கண் நோய் மாதிரி, கலர் பிளைண்ட்னஸ் மாதிரி சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் அந்த குறிப்பிட்ட நபருக்கு இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அவங்க தைரியமாக கண் தானம் செய்யலாமா? கண்டிப்பாக. இப்போ வந்து மாலை கண் நோய் உள்ளவங்க கண் தானம் செய்யக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை விழித்திரையில தான் இருக்குது, அவங்களுக்கு கருவிழிலையோ இல்லை இந்த ஸ்க்ளீராலையோ கிடையாது. ஸோ அவங்க கண்டிப்பாக செய்யலாம். இப்போ ரெட்டினல் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க கண் தானம் செய்யக்கூடாதுன்றது கிடையாது. கார்னியா ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க கருவிழி வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வெள்ளத்தன்மை அடைஞ்சிருக்கும், அதுவும் ஒரு சில நோய்களில் வரும். அந்த மாதிரி உள்ளவங்க கண் தானம் செய்ய முடியாது, ஏன்னா அதை யூஸ் பண்ண முடியாது நம்மளால.
இப்போ கண் தானம் செய்யறவங்க செய்ய போகும்போது ஏதாவது டெஸ்ட் பண்ணுவாங்களா? இப்போ நீங்க சொன்னீங்க சில இன்ஃபெக்ஷன்லாம் இருந்தது அப்படின்னா கண் தானம் அவங்க செய்யக்கூடாது. அப்போ நம்ம கண் தானம் செய்யணும் அப்படின்னு போகும்பொழுது ஏதாவது குறிப்பிட்ட டெஸ்ட் எல்லாம் செஞ்சு நம்ம கண் இப்போதைக்கு சரியா தான் இருக்கா, தானம் செய்ய ஃபிட்டா தான் இருக்கா அப்படின்லாம் ஏதாவது செக் பண்ணுவாங்களா ஹாஸ்பிட்டல்ல? யூஸ்வலா இது இறந்தப்புறம் செய்ய வேண்டிய விஷயம். ஒருத்தர் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லி வைக்கலாம், பிளெட்ஜ் பண்ணி வைக்கலாம். இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி, எல்லா ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த பிளெட்ஜ் ஃபார்ம் அவைலபிளா இருக்கும், அவங்க பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இறந்து போனவங்க ஃபோன் பண்ண முடியாது, இல்ல இவங்க இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாது. ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணணும், அந்த கூட இருக்கிற சக ரிலேட்டிவ்ஸ் அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். அவங்க இம்மீடியட்டா என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி சொல்லணும். சொல்லும் போது அப்போ இந்த கண் மருத்துவர் யூஸ்வலா இந்த கண்ணை எடுக்கிறவங்க கண் மருத்துவரை தான் இருப்பாங்க. அவங்க இந்த ஐயை எடுத்துட்டு அது எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேள்விகள்லாம் கேட்பாங்க. தட் இஸ் இறந்து போனவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்போ அந்த முடிவு எடுப்பாங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா போறோம். எப்போ இறக்க போறோன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெடியா இருக்க முடியாது. பட் ஒன்லி திங் இஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த இறந்து போன நபருடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலோ இல்ல அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி ரிப்போர்ட்ஸ் இருக்குமானா அதை அந்த வர்ற டாக்டர் கிட்ட அவங்க கொடுத்துடலாம். கொடுத்தானா அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அவங்க அந்த முடிவு எடுத்துப்பாங்க. இப்போ 6 மணி நேரங்களுக்குள்ள நம்ம இறந்து போன ஒருத்தருடைய கண்களை பத்திரமா எடுத்துக்க முடியும், காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ 6 மணி நேரம் நம்ம இன்ஃபார்ம் பண்றதுக்கா, இல்ல மெடிக்கல் டீம் இந்த கண்களை டெஸ்ட் எல்லாம் சிலது பண்ணி அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி என்னன்னு பார்த்து எடுத்துக்கிறதுக்கே இந்த 6 மணி நேரத்துக்குள்ளதான் நமக்கு நேரம் இருக்கா? யூஸ்வலா இந்த மெடிக்கல் ஹிஸ்டரி அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு 10-15 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. அண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணின உடனேமே அந்த டீம் வந்துடும் இமீடியட்டா. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க மருத்துவமனையில எல்லாம் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இமீடியட்டா போயிடுவாங்க. அந்த ஃபோன் வந்த உடனே அங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த கண் ஹார்வெஸ்ட் பண்றதுக்குன்னு யூஸ்வலா 3 டீம் இருக்கும். ஒவ்வொருலயும் 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் 6 பேர் எப்பயுமே டே அண்ட் நைட் ரெடியா இருப்பாங்க. ஃபோன் வந்த ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ரெடியா வச்சிருப்பாங்க. ஒரு டீம் அது ரெடியாவே இருக்கும். வந்த உடனே அவங்க கிளம்பிடுவாங்க. அண்ட் இது 24 ஹவர்ஸ் ஃபுல்லா அவைலபிளா இருக்கும். அதனால அந்த மெடிக்கல் டீம்னால டிலே ஆகாது. ஏன்னா அவங்க அட் த மேக்ஸிமம் வித்தின் 3 ஹவர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸே இருந்தா கூட 3 ஹவர்ஸ்ல அவங்க போயிடுவாங்க. அங்க அவங்க எடுத்த உடனே அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்க ஆல்ரெடி கையில ரெடியா தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதனால அதுல ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. ஸோ டிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் டிலே பண்ணலாம். இப்போ நீங்க 6 மணி நேரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்குள்ள சொல்றதுன்றது ஈஸியான விஷயம். அண்ட் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி உள்ளவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், பக்கத்துல எந்த ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குமோ அந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க இமீடியட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற காலகட்டம் வருது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டல் எங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யறாங்களோ அது நீங்க வெப்சைட்ல அவைலபிளாவே இருக்கு. நீங்க அதை தேடி பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் ஐ டொனேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இமீடியட்டா உங்க பக்கத்துல எங்க இருக்கோ அதை ஃபோன் பண்ணி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யாருக்கான அது யூஸ்ஃபுல்லா ஆகணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். என்னுடைய கண்களை நான் தானமாக கொடுக்க தயாராக இருக்கேன் என்னுடைய இறப்புக்கு அப்புறம்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நம்ம எழுதி கொடுத்துருந்துருப்போம். அந்த பட்சத்தில் நாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரீச் பண்ணணுமா இறப்புக்கு அப்புறம், இல்லை நம்ம பிளச் பண்ணது வேற இடமா இருக்கலாம், நமக்கு இப்போதைக்கு எது பக்கத்தில் அவைலபிளோ அங்கே நம்ம இன்ஃபார்ம் பண்ணாலே போதுமா? அந்த கண்களை எடுக்கிற ப்ரொசீஜருக்கு எவ்வளவு நேரங்கள் ஆகும்? அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே நமக்கு ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சு நமக்கு பாடி கிடைக்கிறதுக்கே நிறைய டைம் ஆயிடும். அதுவே கிட்டத்தட்ட அந்த 5-6 மணி நேரம் ஆயிடும் போது அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலையே நம்ம அப்ரோச் பண்ணலாமா, நாங்க கொடுக்க விரும்புறோம் எங்க உறவினரோட கண்களை, நீங்க எடுத்துப்பீங்களா? ப்ரொவைடட் அது வேற ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், அது ஒரு கேன்சர் சென்டரா இருக்கலாம், அது ஒரு ஹார்ட் டிசீஸ்க்குன்னு உள்ள ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். ஸோ அங்கேயே நம்ம அப்ரோச் பண்ணலாமா? அவங்க ஐ டாக்டர்ஸ் கொண்டு அதை செய்வாங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் செய்வாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பிளெட்ஜ் நீங்க வேற எங்க வேணா பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுமா? அது அவசியம் கிடையாது. உங்களோட இன்டென்ஷனை வெளிப்படுத்துற முயற்சி தான் அந்த பிளெட்ஜிங்.
ஸோ வந்து இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எங்க வேணாலும் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் நீங்க வந்து கண்ணை தானமா கொடுக்கலாம். நம்பர் 2, இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்போது அது வந்து வேற ஹாஸ்பிட்டலா இருக்கும். அப்படின்னும் போது அங்கேருந்து எப்படி இந்த ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகும்? ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலுமே கிரீஃப் கவுன்சிலர்ஸ்னு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து கண்ணை தானமா கொடுக்கணும், ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்ன்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும் அங்க. ஸோ நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டா எந்தெந்த உறுப்புகளை தானமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ்க்கு அவங்க இல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பண்ணிட்டு இப்போ வந்து பேஷண்ட் எங்க இறந்து போயிருக்காங்களோ அந்த இடத்துக்கு இந்த டீம் வரும். ஃபுல்லா முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி வெயிட் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலா ஆர்கன் டொனேஷன் அப்படின்ற இது பண்ணினாலே அவங்க சைமல்டேனியஸா தட் இஸ் உங்களோட ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் டிஸ்சார்ஜிங் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் அதை அவங்க பண்றதோட பிளஸ் இந்த ஆர்கன் டொனேஷன் இதையும் ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் எந்த பக்கத்துலயும் டிலே ஆகாம ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் அது ஈஸியா நடந்துரும். இந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து அவங்க பாட்டு கண்ணை எடுத்துட்டு அவங்க போயிருவாங்க. சோ உங்களோட ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா எந்த டிலேவும் வராது. கண்ணை எடுக்கிறதுனால ஒரு தனியா ஒரு டிலேவோ அந்த மாதிரி நடக்கிறது இல்ல. அது யூஸ்வலா வந்து ஆர்கன் டொனேஷன் புரோட்டோகால்ஸ் பிரகாரம் 2 ஹாஸ்பிட்டலும் கோஆபரேட் பண்ணிடுவாங்க. அதுல பிரச்சனையே வராது. இன்னொன்று வந்து தட் இஸ் அந்த எடுத்த அப்புறம் அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் ஆகும் கண்ணை எடுக்கிறதுக்கு. இப்போ கண்ணை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கண்ணையுமே எடுக்கிறதுக்கு ஒரு 37 35 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்காது. அண்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த இறந்த நபர் வந்து பார்க்கும்போது ஒரு மித்தவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஃபீலிங் இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவங்களோட கண்ணு மூடி இருக்கும். நம்ம இந்த கண்ணை எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் கண்ணு வச்சிருவோம். ஸோ அதனால பார்க்குறவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாவோ பார்க்கும்போது அவங்க வந்து தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கண்ணு எம்மே மூடி இருக்கும், அங்க வந்து ஸ்பேஸ் இருக்காது. கரெக்டா பார்க்கும்போது எப்படி அவங்க உயிரோட இருக்கும்போது இருப்பாங்களோ இறந்தப்புறமும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. உடல் தானம் செய்யணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கு. அப்போ உடல் தானம் நம்ம செய்யும்போது நம்ம உறுப்புகள் எல்லாம் சரியா இருக்கணும் இல்லையா? அது ஆராய்ச்சிக்காக தான் நம்ம கொடுக்குறோம். அந்த சூழ்நிலையில உடல் தானம் செய்யறவங்க கண் தானம் செய்யலாமா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. உடல் தானம் வந்து யூஸ்வலா மெடிக்கல் காலேஜுக்கு போகும். மெடிக்கல் காலேஜுக்கு போகும்போது இப்ப நம்ம எந்த உறுப்பு அதுல இல்ல அப்படின்றத அவங்களுக்கு வந்து முன்னாடியே நம்ம சொல்லிடணும். தட் இஸ் கண்ணை நான் தானமா கொடுக்குறேன், ஆனா உடம்பு ஃபுல்லா வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்கன்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்க போறது இல்லை. இப்ப கண்ணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை ரொம்ப பாதுகாக்க முடியாது. இறந்து போனவங்க கண்ணை வந்து அந்த ஒரு அனாட்டாமிக்கல் ஸ்பெசிமென்ல அதை வந்து தனியா தான் படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால நீங்க ஆல்ரெடி தானமா கொடுத்திருந்தாலும் அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மித்த உறுப்புகளை தான் அவங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறாங்க, கண்ணை அவங்க யூஸ் பண்ண முடியாது. உடல் தானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண் தானம் பண்ணிடலாம். தாராளமா. இப்போ உடல் தானம் ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உறவினர்கள் அவங்க இறந்ததும் கண் தானத்தை தனியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உடலை வந்து அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களோ எந்த காலேஜ்க்கு அங்க உடல் தானத்தை மறுபடி தனியா செஞ்சிடலாம். கண்டிப்பா பண்ண முடியும். இந்த கிரீஃப் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேம், இப்படி ஒரு விஷயம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். அதனால அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேற என்ன மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த கிரீஃப் கவுன்சிலர்ஸ் அணுகலாம்? யூஸ்வலாவே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல கிரீஃப் கவுன்சிலர்ஸ்ன்ற ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரா வந்து இந்த இறந்தவங்க ஃபேமிலி கிட்ட என்னென்னலாம் செய்யலாம், இப்போ இறந்தவங்க ஒரு சொசைட்டிக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்கலாம், அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி அவங்களுக்கு தெரியலன்னா கூட இவங்க வந்து சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் பிரெயின் டெட் ஆனவங்களுக்குமே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாம கூட இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து நம்ம இதை எப்படி பண்றது, அதோட புரோட்டோகால்ஸ் என்ன, யார் யார் அணுகணும்னு கூட தெரியாம இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரீஃப் கவுன்சிலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து இவங்க என்னென்ன கன்சென்டிங் எப்படி கொடுக்கணும், ஏன்னா அவங்க அதுக்கு வந்து ஆர்கன் டொனேஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும், யார் அதை பண்ணலாம், சைன் யார் போடணும், அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் அந்த ஃபேமிலியோட கூடவே மூவ் ஆவாங்க. எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த பாடியை வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி கார்பரேஷன்ல பண்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க கிட்ட ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொடுத்துருவாங்க. ஸோ A to Z பார்த்தீங்கன்னா அந்த கிரீஃப் கவுன்சிலர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இது ஒரு ஆர்கன் டொனேஷன் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான பாலிசிஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு உண்டான அவ்வளோ டீட்டெயில்ஸையும் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து தானா எதுவும் செய்யவே வேண்டாம், அவங்கள போய் அணுகினா மட்டுமே போறோம். அண்ட் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அவங்களே நேராவே வந்துடுவாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே இப்போ அவைலபிளா இருக்காங்க. அவங்க நேரா வந்து நீங்க வந்து தானம் கொடுக்குறீங்களா, என்ன பண்றது அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க எஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அவங்களுக்கு டவுட் இருக்குன்னா அவங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. இதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் என்ன, பிகாஸ் எல்லாருக்கும் வந்து இதுல ஒரு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கும் போல இருக்கு, இது பின்னாடி நம்மள சுத்த விட்டாங்கன்னா அது எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது யூஸ்வலா வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் நிறைய இருக்காது. அதுல
ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அவங்களே எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே ரெடியாக தான் இருக்கும் அதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால இவங்க சைட்லேருந்து ஒரு எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இப்போ அட் ஹோம் டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் உங்களுக்கு அந்த கிரீஃப் கவுன்சிலர் ஃபெசிலிட்டி இருக்காது. ஹாஸ்பிட்டல் டெத்ஸ் எல்லாத்துலேயுமே கிரீஃப் கவுன்சிலர் ஃபெசிலிட்டி இருக்கும். பட் நீங்கள் போய் சொல்லணும், இந்த மாதிரி ஐ எம் வில்லிங் ஆர்கன் டொனேஷனுக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் கண்தானத்துக்கு எழுதி வைக்கவே இல்லை, அப்படி ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கவே இல்லைன்னா கூட அவங்களோட உறவினர்கள் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லலாம் இல்லையா? அதில் எதுவும் பின்னாடி லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? யாரு அதை செய்ய முடியும்? அதாவது எந்த அளவுக்கு இவங்க நெருக்கமான உறவினராக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஒரு முடிவை அவங்களுக்காக எடுக்க முடியும், அப்படி ஏதாவது இருக்கா? இம்மீடியட் கித் அண்ட் கின், இப்போ ஒரு மகளோ மகனோ இல்லை அவங்களுடைய பேரம் பேத்தி அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களாம் ஈஸியாக டெசிஷன் எடுத்துடலாம் இதுக்கு உண்டான. இப்போ வந்து பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேர்டேக்கர், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க, அவங்க வந்து பிளெட்ஜும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களோட குழந்தைங்க வந்து வேற ஊரில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஓரல் கன்சென்ட் கூட கொடுக்கலாம். தட் இஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களோட சன்னு, இப்போ நிறைய பேர் யூஎஸ்ல இருக்காங்க, யூகேல இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஓரல் கன்சென்ட் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க கொடுக்கலாம். இன்னொன்று என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குன்னா அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு லீகல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க டு டேக் கேர். இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறாங்கன்னா அவங்க தான் வந்து சைன் போடுவாங்க. ஏன்னா இவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா, இவங்க வேற ஊர்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். தே கேன் பி த மீடியேட்டர்ஸ். ஏன்னா இவங்களுக்கு அவங்கள தெரியும், நமக்கு யாரையும் தெரியாது. ஸோ இவங்க வந்து ஃபோன் பண்ணி தாராளமாக சொல்லலாம். எந்த ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரி இருக்கோ அவங்க வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க தே கேன் ஆக்ட் அஸ் மீடியேட்டர்ஸ். அண்ட் அது வெர்பல் கன்சென்ட்னு சொல்லுவாங்க, அது மூலியமாக கூடயும் பண்ண முடியும். அவங்களுக்கு யாருமே இல்லை, இவங்க தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ யாரை இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க வந்து தே கேன் கிவ் த கன்சென்ட். ஏன்னா இப்போ இந்த கண் தானம்ன்றது வந்து லைவ் டொனேஷன் கிடையாது. லைவ் டொனேஷனில் தான் நீங்கள் சொன்ன இதெல்லாம் நிட்டிகிரிட்டிஸ் எல்லாம் இருக்கும், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு இறந்து போன நபர் செய்யறது. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் இப்போ அவங்க கிரிமட்டோரியத்துக்கு தான் அந்த பாடியை கொண்டு போகிறாங்க, இல்லை அவங்க வந்து புதைக்க போகிறாங்க அப்படின்னும் போது அந்த உறுப்புகள் வந்து எப்படியும் அது அழுகதானே போகிறது, கரெக்டா? இட் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி டிஸ்ட்ராய்டு. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால அதில் லீகல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ எந்த டாக்டர் வந்து இப்போ கண்ணை எடுக்க போகிறாங்களோ அந்த டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க, இந்த ஐயை வந்து நம்ம டொனேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அந்த ரிப்போர்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். லீகலி இட் இஸ் அ வெரி வயபிள் ஆப்ஷன், அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இப்போது பிரெயின் டெட் ஆனவங்க ஆர்கன் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்களையும் டொனேட் பண்ணலாம் கிரீஃப் கவுன்சிலர்ஸ்ட்டு சொல்லி அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக பிரெயின் டெட்னும் போதே வந்து ஹெட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு தான் பிரெயின் டெட் ஆகும். ஸோ ஹெட்டில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, அங்கே வந்து ஏதோ ஒரு பிளட் கிளாட்டோ இல்லை அந்த மாதிரி ஏதோ டேமேஜ் வந்து சிவியராக இருக்குது அப்படின்னும் போது தான் அவங்க வந்து பிரெயின் டெட் ஆகுறாங்க. அப்போது நம்மளுடைய தலைக்குள்ளே இருக்கிற இந்த கண்கள் வந்து சீக்கிரம் பாதிப்படையும் தானே அப்படி பிரெயின் டெட் ஆனவங்களுக்கு. அப்போது அதில் ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா, இத்தனை மணி நேரங்களுக்குள்ள அவங்களுடைய கண்களை நம்ம தானமாக எடுத்துக்கணும்னு? இப்போ வந்து பிரெயின் டெட் அப்படின்னா அவங்க வந்து லைஃப் சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ உடம்புல இன்னுமே ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து வெளியிலேருந்து நடக்குது, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் ஹெட் இன்ஜுரினால மட்டும் பிரெயின் டெட் ஆகாது, வேற நிறைய காரணங்களாலையும் பிரெயின் டெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ஆர்கன் டொனேஷனுக்கு வில்லிங்காக இருக்காங்கன்னா கண்ணு தான் லாஸ்ட் உறுப்பாக எடுப்போம், கண்ணை முதல்ல எடுக்க மாட்டோம். இப்போ கிட்னி, ஹார்ட்டு அந்த மாதிரி அவங்கெல்லாம் அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணின அப்புறம், ஏன்னா அதுக்கெல்லாம் உயிரோள்ள ஒரு நபர் வேணும். ஆனால் அதே வந்து கண்ணுக்கு உயிருள்ள நபர் வேண்டாம். இதுக்கு மேலே ஒரு சப்போர்ட்டே கொடுக்க போறது இல்லை, இதுக்கு மேலே அந்த பேஷண்ட்டை டெத் டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு முன்னாடி தான் கண்ணை எடுப்போம். ஸோ அது வரைக்கும் லைஃப் சப்போர்ட் அவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். கண்ணை எடுக்கும்போது லைஃப் சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரெயின் வந்து ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆன பட்சத்தில் கண்களும் சேர்ந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது தானே, அப்படி உள்ள கேசஸும் இருக்கா? இப்போ கண் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிக் நர்வில் தான் வரும். இந்த கார்னியாலேயோ இந்த ஸ்க்ளீராலேயோ அந்த டேமேஜ் வராது, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் ஒழிய. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆப்டிக் நர்வில் தான் பிரச்சனை வரும். ஸோ அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக கண்ணை தானமாக கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில சமயத்தில் என்ன ஆயிரும், இன்ஃபெக்ஷன் வந்துடும். அப்படி நான் சொன்னேன் இல்லையா, செப்சிஸ் இருக்கும், இன்ஃபெக்ஷன், கிருமி பார்வை இருக்கும், அந்த மாதிரி உள்ள நபர் வந்து கொடுக்க முடியாது. அந்த காரணத்தினால மட்டும்தான். இப்போ ஆப்டிக் நர்வ் டேமேஜ் எல்லாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதே கிடையாது, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கார்னியா டேமேஜ் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து பயமே இல்லை. கண்ணுக்குள்ளே ஒரு பாப்பான்னு ஒன்று இருக்கும், அதை பியூப்பிள்னு சொல்லுவோம். பிரெயின் டெட் ஆகும்போது அதோட ஆக்ஷன் நின்று போயிடும். அதுக்கும் இந்த கண் தானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ டைலேட்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நரம்பு செக் பண்ணணும்னா கூட அந்த பாப்பாவை டைலேட் பண்ணி தான் செக் பண்ணுவோம்.
ஸோ தட் இஸ் அ மெக்கானிசம். அதுக்கும் கண் தானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த டைலேட்டேஷன்ன்றது எஃபெக்ட் வந்து பிரெயின்ல டேமேஜ் ஆகும்போது அந்த மாதிரி ஆகும். ஃபிக்ஸட் டைலேட்டட் பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ் ஆகி அந்த டைலேட்டட் அது வந்து இறந்த நிலைமையில நடக்கக்கூடிய ஒன்று. அது வந்து பார்வைக்காக கிடையாது. இப்போ இந்த கண் இதில் டேமேஜ் ஆகலை, பிரெயினில் ஆனதுனால அதோட ரியாக்ஷன் இது. ஸோ ஒரு டைலட்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது வந்து மூளையில் அடிபடும் போது கண்ணில் ஏற்படுற ரியாக்ஷன். டைலேட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பார்வை போயிடுச்சு அப்படின்றது டெஃபினெட்லி கிடையாது. இப்போ வந்து அவங்களுக்கு எந்த காரணத்தினால அது ஆச்சு, இப்போ பிரெயினில் வந்து அவங்களுக்கு ஆச்சுன்னா அது ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்டால் ஆச்சா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்னால ஆச்சா அப்படின்றது அந்த நியூராலஜிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அக்யூட்லி நமக்கு வந்து மேஜராக ஒன்றும் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சுன்னா கண்ணில் வந்து ட்ரோமேட்டிக் ஆப்டிக் நியூரோபத்தின்னு ஒன்று வரும். அப்போ வந்து அந்த மூளைக்கு போகிற அந்த நரம்பில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும். சம்டைம்ஸ் எலும்பு துண்டு வந்து அதில் நசுக்கும், இல்லை அதுலேயே ஒரு வீக்கம் வந்திருக்கும். அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மருந்து செலுத்தி சரி பண்ண முடியும். இல்லை இந்த எலும்பை எடுத்துட்டோம்னா அப்போ வந்து அவங்களுக்கோட பார்வை திரும்பி வரதுக்கு உண்டான சக்தி இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்ற பார்த்து அதுக்கு உண்டான கரெக்ஷனை நம்மளால பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் இந்த பிரெயினை வந்து சரி பண்ணணும், அதுதான் முக்கியம். பிரெயினை சரி பண்ணாதான், ஏன்னா அதுதான் மாஸ்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. அதுதான் வந்து ஒவ்வொரு உறுப்பையும் நீ இப்படி வேலை பண்ணு அப்படி வேலை பண்ணுன்னு சொல்லும். ஸோ அதை நம்ம சரி பண்ணாதான் மித்த உறுப்புகள் எல்லாம் அதில் என்ன டேமேஜ் ஆயிருக்கு, பிகாஸ் அதோட சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ சரி பண்ண முடியுமோ அதை அவ்வளோ தூரம் ரிவர்சிபிள் பண்ண முடியும். இப்போ உடல் தானம் பண்ற அளவுக்கு வந்து எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்திருக்கு. முதல்ல வந்து ரத்த தானம் பண்ணோம், அதுக்கப்புறம் கண் தானம் பண்ண ஆரம்பிச்சோம், அப்புறம் உறுப்புகள் தானம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ வந்து உடல் தானம் பண்ற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அப்படின்னும் போது கண் தானம் இன்னமும் வந்து அதிகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கா, இல்ல போதுமான அளவுக்கு தேவையான ஆட்கள் அளவுக்கு தேவையான தானங்களும் வந்துகிட்டு இருக்கா? அவேர்னஸ் அவ்வளோ இருந்தாலும் நமக்கு தேவையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து நமக்கு வந்து பேஷண்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்காங்க, சர்ப்ளஸா இல்லை. ஸோ சர்ப்ளஸா எப்போ இருக்கும்னா நமக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வரும். நமக்கு இன்னும் அந்த நிலைமைக்கு நம்ம வரவே இல்லை. நம்ம இன்னுமே வந்து டெஃபிஷியன்சியில தான் இருக்கோம். இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா தானம் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டா அதை அடுத்தவங்களுக்கு பொறுத்துற நிலைமை தான் இருக்கும். இப்போ ரெஜிஸ்டர்ட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஸோ அப்படின்னும் போது நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இந்த தானங்கள் வந்து சேரலன்றதான் உண்மை. இப்போ தானம் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் அவைலபிளோ அங்க போய் தானம் பண்ணிடுறோம். இதுதான் பொதுவா உள்ளதுன்னு நமக்கு தெரியும். பட் இப்போ நம்ம குடும்பத்திலே வேற யாரோ ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கு. பொதுவா ஆர்கன் டொனேஷன்லாம் அப்படி பண்ணுவாங்க இல்லையா, கிட்னினா அந்த மாதிரி பண்ண முடியும் நம்மளால. இல்ல அப்படின்னா கூட ஒருவேளை அவங்க வந்து ஒரு வில் மாதிரி எழுதி இந்த மாதிரி என் ஃபேமிலியில ஒருத்தருக்கே தேவை இருக்கு, அவங்களுக்கு தான் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு எதுவும் செய்ய முடியுமா கண் தானத்துல? இப்போ வந்து இந்த நோய் மேட்சிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க வந்து நான் இறந்த அப்புறம் இல்ல இப்போ அவங்க இறக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த மாதிரி இருக்கிறாங்க நிலைமைன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஃபேமிலியில யாருக்கோ கருவிழி வந்து மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அவங்க தாராளமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாமே. தட் இஸ் நான் இவங்களுக்கு கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கருவிழியில ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை தான் அதுக்கு ரெமிடி அப்படின்னா தாராளமா அவங்க சொல்லலாம். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது, கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பொதுவாக ஆர்கன் டொனேட் பண்ணால் டோனர் யாரு அப்படின்றது வந்து ரிசிபியன்ட்டுக்கு தெரியாது, ரிசிபியன்ட் யாருன்னு டோனருக்கு தெரியாது. இது வந்து ஒரு எத்திக்ஸ் இல்லையா? ஆனால் கண்களில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லையா, அதுக்காக கேட்குறேன். இல்லை, யூஸ்வலாக வந்து யார் டோனர்னு எப்பயுமே யாருக்கும் சொல்றது கிடையாது. இது வந்து இன்டென்ட்டே வந்து இப்போ இந்த ஃபேமிலியில இவங்களுக்கு தேவைப்படுது அண்ட் சம்படி வாண்ட்ஸ் டு டூ இட் அப்படின்னும் போது விதின் ஃபேமிலி தானே அது. ஸோ அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. தே கேன் ஆல்வேஸ் சே இவங்களுக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி கேள்விப்படாத ஒன்றா தான் அது இருக்கு. ஏன்னா இது கரெக்டா மேட்சே யூஸ்வலி ஆக. இப்போ இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து இந்த கருவிழியை மாற்றி வச்சா உங்களுக்கு விஷன் வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க இமீடியட்டா கருவிழி வந்தோடனே மாத்திடுவாங்க. ரொம்பலாம் டைம் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட கருவிழி அத்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த ஸ்டேட்ல கூட கேட்கலாம். அடுத்த ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட கூட கேட்கலாம். உங்ககிட்ட இருந்ததுன்னா இப்போ எனக்கு தேவைப்படுது நீங்க கொடுங்கன்னா அவங்க கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நெட்வொர்க்கிங் இங்கே இருக்கும். அதுதான் வந்து இந்த பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்க வச்சிருக்க இந்த ஐ பேங்க் சிஸ்டம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரி ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இப்போ யாருக்கு தேவை இருக்கோ அவங்க அடுத்த சென்டர்லேருந்து இங்கே வந்து மாற்றி கொடுக்கறது. இந்த மாதிரி இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் கூட நடக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்தந்த இடத்துல வந்து அவேர்னஸை ஜாஸ்தி பண்ணோம்னா இப்போ நம்ம அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது.
சர்ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதனால எந்த கண்களையுமே நம்ம எடுத்த உடனே பயன்படுத்திடுறோம் வேற ஒருத்தருக்கு. பட் அதையும் தாண்டி ஒருவேளை பயன்படுத்த முடியல அப்படின்னா எத்தனை மாதங்கள் இல்லை எத்தனை வருடங்கள் அந்த கண்களை வந்து பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும்? யூஸ்வலாக 6 months அந்த மாதிரி நம்மளால ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து அதை ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ இந்த ஸ்டோர் பண்ணுறத வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கண் மருத்துவமனைகள் மட்டும்தான் செய்வாங்களா? இல்லை இப்போ நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பாப்புலரான சில நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய இதுக்கான முன்னெடுப்புகள் ரொம்ப வருடங்களாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கிட்டலாம் கூட அந்த ஃபெசிலிட்டி இருக்குமா? எஸ், நீங்கள் கேட்ட கேள்வி இஸ் அ குட் கொஸ்டின். தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐ பேங்க் ஃபெசிலிட்டி, ஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனும் பண்ணுறாங்க. அவங்க கிட்டேயுமே இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். அவங்க வந்து அதை ஐ பேங்க் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுதோ அவங்க அதை கொடுப்பாங்க. பட் ப்ரிடாமினென்ட்லி என்ன இருக்குன்னா இந்த ஐ பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐ ஹாஸ்பிட்டலோட தான் இணைஞ்சிருக்கும். இவங்க தனியாக நடத்தினாலும் அது ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் கூட தான் அவங்க வச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு அது ஈஸியா பண்ண முடியும். இப்போ இந்த பிளட் பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனா அது இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த ஐ பேங்க் வந்து ஈவன் என்ஜிஓவே நடத்தினாலும் அதை அவங்க ஐ ஹாஸ்பிட்டலோட தான் நடத்துவாங்க. ஸோ அதனால அது கரெக்டா அது வந்து வித்தின் கேம்பஸாவே ப்ரிடாமினென்ட்லி அங்கே தான் இருக்கும், தனியா இருக்காது. இந்த பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க. இவங்களுடைய வேலைகள் என்ன? இந்த போர்டு எங்கே இருக்கு மேம்? இப்போ பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் இது வந்து டெல்லியில் இருக்கும். அவங்களுக்கு கீழே நேஷனல் கண்ட்ரோல் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ்ன்னு இருக்குது, என்பிசிபின்னு சொல்லுவோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே அவங்க மட்டுமே மேஜராக பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மூலயமா இவங்க வந்து எல்லா ஐ ஹாஸ்பிட்டலோடைய அந்த லைசன்சிங் அந்த மாதிரி அண்ட் ப்ரோட்டோகால் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் அவங்க ஓவர்சீ பண்ணுவாங்க. டாக்டரோட ட்ரைனிங் தே வில் ஹெல்ப். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இவங்களும் தே வில் சைன் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இல்ல ஸ்கில் டிரான்ஸ்ஃபர், இப்போ இந்த டாக்டருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க மூலியமா ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு டாக்டரும் வந்து அப்டேட்டடா இருக்கணும். தட் இஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த ஃபெசிலிட்டிக்கு அப்டேட்டடா இருக்கணும். இல்ல அவங்க புதுசா படிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அண்ட் இந்த இன்னொரு ஹாஸ்பிட்டல் அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, பிகாஸ் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இல்ல அவங்க வந்து போய் வெளியில படிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அவங்க கிட்ட ட்ரெயின் பண்ண வச்சுட்டு அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. தட் இஸ் இவங்க இந்த ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள எந்த ஊர்லேருந்து எங்கேருந்து வேணும்னாலும் ட்ரைனிங் காமிச்சு விடுவாங்க. வந்து அவங்க இப்போ 2 மாதம் ட்ரைனிங்கோ 3 மாதம் ட்ரைனிங்கோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் யாரு கீழே ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. தட் இஸ் இவங்க வந்து இது எல்லாத்துலேயும் கேப்பபிளாக இருக்காங்க. ஸோ இவங்களால தனிச்சையாக போய் அவங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் திரும்பி போய் எந்த ஃபெசிலிட்டி அவங்க கிட்ட அவைலபிளாக இல்லையோ ஆர் எக்ஸ்பர்டைஸ் அவைலபிளாக இல்லையோ அதை அவங்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸ்கில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு தான் சூப்பர் சீட் பண்ணும். அண்ட் இன்னொன்று என்னென்ன ப்ராப்ளம் வந்து இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணணும், இல்லை என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணணும், அதுக்குண்டான பிளானிங் எல்லாமே இந்த பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் போர்டு தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட வந்து சர்ப்ளஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை வந்து சரியாக ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு இன்னமும் சமூகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட முதல் முயற்சி ஆக்சுவலாக. தட் இஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ். எவ்வளோ தூரம் நம்மளால முடியுமோ இந்த கண் தானம் பண்ணுறதுனால அதோட பலன்கள் என்ன அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தெரிய வைக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா அதனால வந்து எந்த டேமேஜஸ் ஒன்றும் கிடையாது, ப்ராப்ளம்ஸ் எந்த வகையிலையும் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டீங்களா லீகலா ப்ராப்ளம் வருமா, ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஃபியர் இருக்கும். ஓகே அவங்களோட அப்பா அம்மா கிடையாது, அவங்க வேற யாரோ, இப்போ தூரத்து சொந்தக்காரங்க, அவங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ இப்போ அதுலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அப்போ தைரியமா எல்லாரும் முன் வருவாங்க இல்லையா. யாரோ ஒருத்தர் உயிரை நம்ம காப்பாத்துறோம், ஒரு வேஸ்டா ஒரு உறுப்பு போகுது அப்படின்னா அதை வந்து பயனுள்ளதாக்கணும் அப்படின்ற இது வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டு தான் வருது. பிகாஸ் ஆஃப் குட் திங் ஆஃப் சோஷியல் மீடியாவோட ஒன் அட்வான்டேஜ் இஸ் தட். ஸோ இப்போ நம்ம அதை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா அட் த மேக்ஸிமம் டெத் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை யூஸ்ஃபுல் ஆக்கணும் அடுத்தவங்களுக்கு, அந்த மாதிரி நம்ம யோசிச்சு அந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணினோமானா தென் இட் வில் பிகம் ஈவன் மோர் பெட்டர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா டெஃபிசிட் இருக்கு, அந்த டெஃபிசிட் கண்டிப்பாக குறையும் நமக்கு. ஸோ வில் பி இன் அ மோர் அட்வான்டேஜஸ் பொசிஷன். நீங்கள் கேட்டீங்களா எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும்போது நம்ம கிட்ட சர்ப்ளஸாக இருந்ததுன்னா
பேஷண்ட் வந்த உடனேமே பண்ணிட முடியும். அவங்கள நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு அதுக்காக வெயிட் பண்ணி அப்போ வருதுன்றத பார்த்து அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட சர்ப்ளஸா இருக்குன்னா வந்த உடனே பண்ணிட்டு போயிடலாம். பேஷண்ட் வந்து ஓகே பிசிக்கலி ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டா பண்ணிட்டு போயிடலாம். அந்த இமீடியட் கேர் வந்து ஒரு சில சமயத்துல மோர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே வந்து சர்ஜரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலகட்டத்துக்குள்ள அதை கரெக்ட் டைம்ல பண்ணினோம்னா தான் அதோட எஃபெக்டும் நல்லபடியா இருக்கும். டிலேட் ப்ரொசீஜர்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். வீட்லேயே ஏற்படுற டெத்தில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணாக்கா அந்த மெடிக்கல் டீம் வந்து அந்த கண்களை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு எதுவும் ஸ்பெஷலாக அவங்களுக்கு எதுவும் ஒரு செட்டப் தேவைப்படுமா, இல்லை அவங்க கையில் கொண்டு வர டிவைசஸை வச்சு அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? இப்போ வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா ஒரு 1/2 ஹவருக்கு அந்த மெடிக்கல் டீமை அந்த ரூம்ல விட்டுறணும். எங்கே அந்த பாடியை வச்சிருக்காங்களோ அந்த இடத்துலயே அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க எதுவும் எக்ஸ்ட்ராவா ப்ரொவைட் பண்ணவே வேண்டாம். ஒன்லி ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு வெளியில வெயிட் பண்ணா போறோம். இவ்வளோ மட்டும்தான் நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து தேவை. மித்தபடி அந்த ஃபேமிலி எதுவுமே கொடுக்க வேண்டாம் எக்ஸப்ட் ஃபார் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த பேஷண்ட். அதை அவங்களுக்கு தெரிஞ்சா அதை சொல்லலாம், இல்ல அவங்க கையில வச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸை கொடுத்தா போறோம். அதை வச்சு இவங்க பார்த்துப்பாங்க. இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்ன உடனேவே பொதுவாக வந்து அவங்கள ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறது பழக்கமாயிடுச்சு. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் டீம் வர வரைக்கும் ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து வைக்கலாமா அவங்கள? கண்டிப்பாக வைக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த இதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா திருப்பி அந்த ஆன் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ அந்த மாதிரி கண்களை எடுக்கிறதுனால, அதாவது சாதாரணமாக கேட்குற ஒரு சாமானியனா வந்து எல்லாரும் நினைக்கிறது என்ன, அது ஒரு மித்தா இருக்கலாம். என்னன்னா ஒரு இறந்த உடல்ல வந்து நம்ம ஒரு தடவை கை வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அது வந்து டீகே ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து கண் தானத்துக்காக அவங்க உடலை வந்து ஒரு மெடிக்கல் டீம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் அவங்க உடல்ல பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் டீகே ஆக வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரம் இறுதி சடங்குகள் செய்யணும் அப்படிலாம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த டயத்துல நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணலாம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இம்மீடியட்டாலாம் ஜாஸ்தியாலாம் ஒன்றும் ஆகாது. ஒன்னே என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க தானமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்ணை மூடி வைக்கணும், திறந்து மட்டும் வச்சிருக்க கூடாது. ஏன்னா திறந்து வச்சாங்கன்னா அந்த ஐ ஓப்பனா இருந்ததுன்னா டேமேஜஸ் ஜாஸ்தியா நடக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், கண்ணை கொஞ்சம் மூடி வச்சுட்டு அந்த ஐக்கு மேல காட்டன் இருக்கு இல்லையா, காட்டனை வந்து நனைச்சு அதுக்கு மேல கூட வச்சுட்டா கூட போறோம். அதுக்கு மேல ஒன்றும் ஜாஸ்தியா ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திறந்து மட்டும் வச்சிடக்கூடாது. ஏன்னா திறந்து வச்சா கருவிழி டேமேஜ் ஆயிடும். கண்தானம் பற்றி என்னெல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ அதுக்கு நிறைய விளக்கம் சொன்னீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கிறது என்ன அப்படின்றத திரும்பி நம்ம நேயர்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நம்ம வீட்டில் இறந்துட்டாங்க, அவங்களுடைய கண்களை தானமாக கொடுக்க நம்ம விருப்பப்படுறோன்னா யாரை அணுகணும், யாருக்கு கால் பண்ணணும்? இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஐ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதை இம்மீடியட்டாக தட் இஸ் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா எந்த பெரிய ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கோ அவங்களோட வெப்சைட்டில் ஐ டொனேஷன் கால் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் உங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கிடுவாங்க. அண்ட் இது வந்து 24 hours சர்வீஸ். இந்த 24 hours சர்வீஸ் வந்து இந்த பிகர் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்மாலர் ஐ கிளினிக் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் பண்ண மாட்டாங்க. எல்லா மேஜர் ஐ ஹாஸ்பிட்டல்ஸுமே 24 hours சர்வீஸ் வச்சிருப்பாங்க. நீங்கள் அது வந்து ஃபோன் பண்ணீங்க, ரீஜனல் இன்ஸ்டிடியூட்ஸும் மேஜர் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். அதில் வந்து ஐ டொனேஷன் நம்பர்னே இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலர் வெப்சைட் நம்பர் இல்லாமல் ஐ டொனேஷன் நம்பர்னு இருக்கிறத ஃபோன் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக உடனே வந்துட்டு அது நைட்டா டேயா எந்த டைமாக இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துட்டு இம்மீடியட்டாக போயிடுவாங்க. அண்ட் உங்களுடைய ஃபியூனரல் டைமிங் அதெல்லாம் அதுலேயும் டிலே பண்ண வைக்க மாட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணினோடனே அட் த மேக்ஸிமம் வித்தின் 30-40 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்துடுவாங்க இம்மீடியட்டாக. இன்கேஸ் டிசீஸ்ட் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் வந்து இப்படி ஒரு பெரிய ஐ ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஊர்லேயே இருக்க ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையோ இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோவே இன்ஃபார்ம் பண்ணலாமா? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேஜர் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐ பேங்க் ஃபெசிலிட்டின்னு இருக்குது, இல்லை டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்கும். அந்த ஐ பேங்க் நம்பரில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில், ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் இந்த ஐ பேங்க் வந்து அதை கோஆர்டினேட் கூட பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு பக்கத்தில் இந்த இது இருக்குது, ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சொல்லி அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூட வாங்கிட்டு அவங்க பாஸ் ஆன் கூட பண்ணிடுவாங்க மெசேஜ். அதை கூட நீங்கள் பண்ணலாம். ஐ பேங்க் டோல் ஃப்ரீ நம்பர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மேஜர் ஐ ஹாஸ்பிட்டலில் ஐ டொனேஷன் நம்பருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களால வந்து இப்போ நீங்கள் ஏதோ தூரத்தில் கிராமத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் லக்கிலி நம்ம தமிழ்நாட்டில் அளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா 100 கிலோமீட்டர்ஸ்லையுமே வந்து
there is one big eye hospitals இருக்கு. ஸோ அதனால வெரி ஈஸிலி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க ஃபோன் பண்ணின உடனேமே அவங்க விதின் டைம் வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் 100 கிலோமீட்டர்ஸ்ன்றது வந்து நம்ம ஜாஸ்தியாக சொல்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா less than 50லேயே எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து மேஜர் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக அவங்க வந்து ஐயை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் என்ன அப்படின்ற இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வெப்சைட்டில் தேடிக்கலாம். ஐ ஹாஸ்பிட்டல் நியர்மி அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் ஐ பேங்க் நம்பர் கூட நீங்கள் ஐ பேங்க் ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலோட ஐ டொனேஷன் நம்பரோ உங்களுக்கு வந்து தெரியறதோ அதை ஃபோன் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் பண்ணுவாங்கன்றதையும் அவங்களே சொல்லிடுவாங்க. இல்ல அவங்களே அதை ஃபெசிலிட்டேட்டும் பண்ணுவாங்க. இறந்ததுக்கு அப்புறமும் வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையில வந்து நம்ம ஒளியேற்ற முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அதுலயும் ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இன்னைக்கு இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு கண்களை தானம் பண்றது மூலயமா 5 பேருக்கு நம்ம பார்வை கொடுக்கலாம். அப்ப நம்மளுடைய 2 கண்களையும் தானம் செஞ்சா 10 பேருக்கு நம்ம பார்வை கொடுக்கலாம் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இந்த நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய உறவினர்களுடைய கண்களை தானமா கொடுக்க முன் வருவாங்க அப்படின்னு நம்புறேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். இதுவரை உலகெங்கும் ஒளிப்படைப்போம் விழித்திரை மற்றும் கண் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி சுகணேஸ்வரி கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.